ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் என் கனவு கண்மணி. நான் உங்கள் சரண்யா. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோவை பார்க்குறீங்களா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களை சீக்கிரமா வந்து ரீச் ஆயிடும். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது இட்லி மஞ்சூரியன் தான். வெறுமனே எப்பவுமே இட்லி சட்னி, இட்லி சாம்பார், இட்லி கறி குழம்பு இப்படியே சாப்பிட்டு எங்களுக்கு போர் அடிச்சிருச்சு. அதனால நாங்கள் இன்னைக்கு இட்லி மஞ்சூரியன் செய்திருக்கோம். அதை எப்படி செய்யறதுன்றதையும் நாங்கள் உங்க கூட ஷேர் பண்ண போறோம். நீங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. உங்க வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கும் சரி, உங்களுக்கும் சரி, உங்க ஹஸ்பண்ட்க்கோ எல்லாருக்கும் செய்து கொடுத்து ஒரு அசத்துங்க. இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸை பார்த்துடலாம். இட்லி வந்து நம்ம அவிச்சிருப்போம் இல்லையா, அந்த இட்லியை இந்த மாதிரி குட்டி 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 பீசஸா கட் பண்ணி வச்சிருங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, நான் எடுத்த இட்லி வந்து ஒரு 12 இட்லி எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு 4 வெங்காயம் பெரிய வெங்காயமா பொடியா கட் பண்ணியிருக்கேன். பூண்டு அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு 20 பல்லு பூண்டு குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாய். எங்க வீட்டில் குழந்தைங்க சாப்பிட போறாங்க, அதனால ஒரே ஒரு பச்சை மிளகாயை குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்ப்ரிங் ஆனியன், கொரியாண்டர் லீவ்ஸ், இது ரெண்டையுமே வந்து பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். வெறும் பிளெயின் சில்லி பவுடர் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். இதுல நம்ம தேவையான அளவை தான் போட போறோம். 3 டீஸ்பூன் வந்து டொமேட்டோ சாஸ் எடுத்து வச்சிருக்கேன். சோயா சாஸ் ஜஸ்ட் ஆஃப் டீஸ்பூன் போதும். நிறைய ஊத்திட்டீங்கன்னா நல்லாவே இருக்காது, ரொம்ப புளிப்பா தெரியும். இது வந்து கார்ன்ஃப்ளவர் வந்து 1.5 ஸ்பூன் நான் எடுத்து வச்சிருக்கேன். இதை வந்து நம்ம தண்ணி ஊற்றி கரைச்சி தான் அதில் மிக்ஸ் பண்ண போகிறோம். அதை நான் பண்ணும்போது உங்களுக்கு எப்படின்னு காட்டுறேன். சால்ட் தேவையான அளவு. ஆல்ரெடி இட்லியில் சால்ட் இருக்கும், நம்ம மசாலாவுக்கு தான் சால்ட் ஆட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆயில் எடுத்துக்கோங்க. என்ன ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதே ஆயில் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பாத்திரத்தை வச்சிடலாம். அதில் இட்லியை ஃப்ரை பண்ணுறதுக்காக ஆயில் விட்டுக்கலாம். இட்லி ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆயில் விடுறதுனால நம்ம கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றி எடுத்துக்கணும். இப்போ பாத்திரம் சூடாயிடுச்சு, நம்ம ஆயில் வந்து ஆட் பண்ணிடலாம். இப்போ வந்து ஆயில் சூடாயிடுச்சு, அதனால நம்ம இட்லி வந்து அந்த பீசஸ் எல்லாத்தையும் வந்து இந்த ஆயிலில் ஆட் பண்ணிடுறோம். இந்த இட்லி வந்து நல்லா ப்ரௌன் கலராக மாறுற வரைக்கும் இந்த ஆயிலில் இருக்கணும். அது வரைக்கும் நம்ம அப்படியே விட்டுறக்கூடாது, இட்லி போய் அப்படியே ஒட்டிடும் கீழே. அதனால நம்ம கொஞ்சம் கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ப்ரௌனாக ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை இட்லி எல்லாத்தையுமே வந்து எல்லா பீசஸையும் எடுத்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். இதே மாதிரி தான் நம்ம எவ்வளோ இட்லி எடுத்து வச்சுருக்கோமோ அவ்வளோ இட்லியும் பொரிச்சு எடுத்துக்கணும். இந்த இட்லி பொரிக்கிறதுக்கு மட்டும்தான் டைம் எடுக்கும், மற்றபடி அடுத்த மசாலா மிக்ஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கடகடன்னு முடிச்சிடும். இப்போ இட்லி ப்ரௌன் ஆயிடுச்சு, நம்ம வந்து ஒரு பவுலுக்கு அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். இப்போ மாற்றிட்டோம். நெக்ஸ்ட் இருக்க இட்லிங்களை எல்லாத்தையும் இதே மாதிரி போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். இதை மாதிரி பொரிச்சு எடுத்துருக்கோம் இல்லையா, இந்த இட்லியை கொஞ்சோண்டு சாஸ் வச்சு கொடுத்தீங்கன்னா பசங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்ச எல்லா இட்லியும் இதை மாதிரி பொரிச்சு எடுத்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ஸ்டவ்வில் நம்ம எதில் வந்து மஞ்சூரியன் செய்ய போகிறோமோ அந்த பேன் எடுத்து வச்சுக்கணும். நான்ஸ்டிக்காக இருந்தால் கொஞ்சம் பெட்டர், இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மற்ற பாத்திரம் இன்னும் நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணுவோம் இல்லையா, இதில் அந்த டைம் வந்து மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தால் போதும். இப்போ கருவேப்பிலையை போட்டுட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பூண்டு போட்டுட்டோம். அதுக்கு அடுத்தது ஆனியன், எல்லாத்தையும் ஒன்றாவே சேர்த்துடலாம். அடுத்தது சில்லி, இது எல்லாத்தையும் நம்ம போட்டுட்டோம். அந்த ஸ்ப்ரிங் ஆனியன், வெங்காயத்தாலையும் கொத்தமல்லி இலை, அதை தவிர மற்ற எல்லாத்தையும் வந்து நம்ம ஆட் பண்ணிட்டோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த ஸ்ப்ரிங் ஆனியனில் பாதி எடுத்து போட்டுடணும்.
வெங்காயத்தாளில் பாதி தாள் போட்டுறணும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிளகாய் பொடி ஒரு 1/2 ஸ்பூன் அளவு போட்டால் போதும். குழந்தைங்க இருக்காங்கன்னா, இல்லை நம்ம கொஞ்சம் காரமாகவே சாப்பிடுவோன்னா 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் 12 இட்லிக்கு. ஆனியன் வந்து ரொம்ப ப்ரௌனிஷ் ஆகணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம சால்ட் போடுறோம் ஆனியன் வேகிறதுக்காக, ப்ளஸ் வந்து இந்த மசாலாவுக்கு மட்டும்தான் சால்ட் போடுறோம். ஆனியன் ரொம்ப வந்து ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வந்து வதக்கினா போதும். இதுக்கு அடுத்தது நம்ம வந்து சோயா சாஸ் ஆட் பண்ணுறோம். அதுக்கு அடுத்தபடியாக உடனே வந்து நம்ம டொமேட்டோ சாஸையும் இதில் ஆட் பண்ணிடுறோம். நான் சொன்ன மாதிரி இந்த தாளிப்புக்கு வந்து கம்மியாக தான் டைம் எடுக்கும். இட்லி ஃப்ரை பண்ணுறதுக்கு மட்டும்தான் நமக்கு அதிக டைம் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான மிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நம்ம அப்படியே வந்து என்ன பண்ணிடலாம், இந்த கார்ன்ஃப்ளவர் வச்சுருக்கோம் இல்லையா, ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு கார்ன்ஃப்ளவர் வச்சுருக்கோம்ல, அதில் வந்து நல்லா தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். கட்டி இல்லாமல் நம்ம மிக்ஸ் பண்ணிடணும். நமக்கு இந்த மிக்ஸ் கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா நம்ம ஸ்டவ்வில் ஊற்றும் போது அது திக் ஆகிடும் நல்லா. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கார்ன்ஃப்ளவர் அதில் ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணியிருக்க அந்த மசாலா கிரேவியோட இந்த கார்ன்ஃப்ளவரும் நல்லா மிக்ஸ் ஆகிடணும். இப்போ வந்து நமக்கு மஞ்சூரியனுக்கான மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு அடுத்தது நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க இட்லியை வந்து இதனோட சேர்த்துடுறோம். சேர்த்து அந்த மசாலா இந்த இட்லி ரெண்டுமே நல்லா வந்து ரெண்டும் வந்து ஒன்றா சேர்ற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். இந்த இட்லி இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிடும்போது வெளியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மொறுமொறுன்னு இருக்கும். அப்படியே வந்து உள்ள அந்த மசாலாவோட அந்த டேஸ்டெல்லாம் இறங்கி ரொம்பவே நல்லாயிருக்கும். சொல்லும் போதே எனக்கு நாக்கில் எச்சில் வருது. சாப்பிட்டப்போ ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஃபைனல் டச்சாக கொத்தமல்லி தலையும் நம்ம வெங்காயத்தாள் இது எல்லாத்தையும் தூவி நம்ம டிஷ்ஷை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பரான இட்லி மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி தான் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது சாப்பிட அடம் பண்ணுற குழந்தைங்க கூட நல்லாவே சாப்பிடுவாங்க. இன்னைக்கு நான் தான் டேஸ்ட் பண்ண போகிறேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக என் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப 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 பிடிச்சிருக்கும். ப்ளஸ் வியூவர்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.